உங்களோட கச்சேரிகள்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் டிசம்பர் ஒரு ஃபீவர்ன்னே சொல்றான். எல்லா சபாவும் நிறைஞ்சிருக்கும்னால, இந்த எல்லா இடங்கள்லயுமே அ உங்களோட கச்சேரிகள் இடம்பெறாம இருந்ததே இல்ல. அ ஒரு கச்சேரி அப்படின்னு வரும்போது எப்படி வந்து தயாராகுறீங்க? டிசம்பர் சீசன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் ஆயிடுது இன்னைக்கு. அது வந்து என்னன்னாக்கா எல்லாரும் என்ஆர்ஐஸ் நெறைய பேர் வந்து இங்க வந்து கச்சேரி அட்டெண்ட் பண்றது. அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா அதுலேருந்து வந்து கச்சேரிக்கு வருது. அப்புறம் வந்து இந்த சபாக்களோட சேர்ந்து சபா கேன்டீன்கள் அதுவும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. எல்லாரும் கச்சேரி முடிஞ்சு நல்ல வயிறு நிறைய ஆகாரம், விதவிதமா சாப்பாடு இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு விழா கோலம் பூண்டு விடுகிறது சென்னை. இந்த சீசன்ல வந்து எனக்கு வந்து 21 நாள் பிரேக்கே இல்லாம கன்டினியூஸ் கச்சேரி. இன்னைக்கு, நாளைக்கு, நாளைக்கு. எவ்ரி இயர் இருக்கும். 15லேருந்து 18 கன்டினியூஸாவே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும். ஒரு கச்சேரி இருக்கும். இந்த வருஷம் வந்து 21 நாள் கன்டினியூஸா கச்சேரி இருந்தது. அப்படி வரும்போது, ஒரு கச்சேரிக்கு வர ரசிகர்கள் இன்னொரு கச்சேரிக்கும் வருவாங்க. அவங்களுக்கு ரெப்படிஷன் கூடாது. ஆ. ஓ. ஸோ, அவ்வளவு நம்ம வந்து நமக்கு வந்து சரக்கு, பாடாந்திரம், அவ்வளோ பாட்டுக்கள், அவ்வளோ ராகங்கள், அவ்வளோ பாடக்கூடிய அந்த மனோதர்மம் இருந்தா தான், ரசிகர்கள நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியும்.